ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழல் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான ஒரு டிஃபன் ஐட்டம். இது இனிப்பு சேர்க்காமல் நம்ம குழல் புட்டுன்னு பண்ணுறோம். அதே மாதிரி இனிப்பு சேர்த்த மாதிரியும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது மாவு நம்ம வீட்லேயே தயார் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இல்லை உங்களுக்கு இதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டோரில் இதே மாதிரி புட்டு மாவு விற்கும், அதையும் வாங்கி நீங்கள் செய்யலாம். வாங்க இதுக்கு முதல்ல மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ கடைகளில் சிகப்பு அரிசி புட்டுக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி அரிசி கொடுப்பாங்க. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதே பச்சரிசி வெள்ளை அரிசிலையும் நீங்கள் செய்யலாம். சிகப்பரிசியில் பண்ணால் இன்னும் மனமும் நல்ல ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிகப்பரிசியை நல்லா தண்ணியில் நல்லா அலசி கழுவிக்கணும். இந்த மாதிரி க்ளீனாக தண்ணியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஹவர் கழித்து நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடணும். ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தட்டு போட்டு மூடி அதில் வடித்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நிழலில் ஒரு துணியில் ட்ரை துணியில் இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி நம்ம கையில் ஒட்டுது. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் அது மாதிரி ஒட்டாது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டேன். இப்போ இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கும், ஆனால் கையில் ஒட்டாது. பாருங்கள், இப்போ காஞ்ச அரிசியை நம்ம மிஷினில் கொடுத்து புட்டுக்குன்னு சொல்லி அரைச்சி வாங்கணும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லாவே நைஸாக இருக்கும். லேசாக தான் நரன்னு இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நல்லாவே நைஸாக தான் இருக்கும். நீங்கள் லேசாக தான் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா வறுத்ததுக்கு அப்புறம் அது இன்னுமே கொஞ்சம் தடிமன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கனமான கடாயில், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இப்போ மொத்தமாக இருக்குது. மாவு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நீங்கள் மாவு பார்த்தீங்கன்னா மணலாக இப்படி தூக்கி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். அது மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து சூடு ஆற இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 6 months வரைக்குமே நமக்கு நல்லாயிருக்கும். அதில் ஒரு 2 கப் மாவு நான் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. தண்ணி பாருங்கள் கொஞ்சோல எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கணும். இப்போ இந்த 2 கப் மாவில், வறுத்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பெசரி எடுக்கணும். ஒரே நேரம் ரொம்ப ஊற்றிடாதீங்க. நீங்கள் அளவாக தண்ணி கம்மியாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்தாதான் புட்டு உங்களுக்கு சாஃப்டாக வரும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு நல்லா இறுக்கிக்கிட்டு ஹார்டாயிரும் புட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி உதிரியாக இருக்கணும். இதில் கொஞ்சம் கட்டி தன்மையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம நல்லா அழகாக உடச்சி விட்டோம்னா புட்டு உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய கண் உள்ள ஜல்லடையை பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் மாவு கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்படி பிடிச்சா நிற்கணும், திருப்பி அமுக்கி விட்டால் உதிர்ந்துடணும். இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம இது மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி நமக்கு கீழே நல்ல மாவாக கிடச்சிக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா கட்டி தன்மையே இல்லாமல் புட்டு ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இப்படி இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இது கூட தேங்காய் திருவல் எடுத்துக்கலாம். இப்போ குழல் புட்டுக்கு வேண்டிய அந்த குழல் எடுத்துக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு, தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, இப்படி மாற்றி நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கணும். இப்போ குழல் புட்டுக்குரிய கீழே இருக்கிற அந்த பேஸு சொம்பு நம்ம தண்ணி ஃபில் பண்ணி முதல்லையே அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. புட்டு மாவு ஃபில் பண்ணச்சா ரொம்ப அடர்த்தியாக அழுத்தம் கொடுத்து அமுக்கக்கூடாது. அப்போ மாவு வேகாது. உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் தன்மை இருந்தால் தான் கீழே இருந்து ஆவி மேலே வரைக்கும் உங்களுக்கு வேகும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அந்த சொம்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆவி கீழேருந்து மேலே வரைக்கும் வரும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஆவி வரும். அதுக்கப்புறம் தான் புட்டு நமக்கு நல்லா வேகும். ஒரு 15 நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா அழகான குழல் புட்டு நமக்கு பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே தள்ளி எடுக்கிறதுக்கு நான் அந்த அப்பள கம்பியை தலைகீழாக வச்சுக்கிட்டு தான் குத்தி எடுக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், அருமையான குழல் புட்டு ரெடி ஆயிடுச்சு.
இது ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதே இனிப்பெல்லாம் உள்ள சேர்த்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் மாவு நான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை. இதெல்லாம் முதல்ல உள்ள சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதில் இருக்கிற அந்த தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் சேர்ந்து சர்க்கரை மெல்ட் ஆகி வரும். அதனால அந்த உப்பு கலந்த தண்ணி லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையுங்க. ஏன்னா சர்க்கரை மெல்ட் ஆகும், அதனால அதிகமாக தண்ணி தன்மை வந்துடும். அதனால சர்க்கரை மெல்ட் ஆகிறத பார்த்து பார்த்து பொறுமையாக பிசையுங்க. இந்த மாதிரி உதிரியான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் பிசைஞ்சிட்டு இது கூட நம்ம உடச்ச கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி குட்டி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கெல்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது மோல்டு, சின்ன கப்பு இல்லை ஸ்பூனு இந்த மாதிரி இதில் அழுத்தி நீங்கள் தட்டி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அழகாக அந்த ஷேப்பில் வரும். இதே நம்ம கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சும் வைக்கலாம். ஒரு இட்லி தட்டில் வச்சு ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வைக்கணும். பாருங்க, வேற வேற மோல்டில் நான் காட்டுறேன். நல்லா அழுத்திக்கணும். மாவு அதிகமாக வச்சு அழுத்தி லேசாக ஒரு தட்டு தட்டுனா அதுலேருந்து வந்துடும். ஒரு 15 நிமிஷம் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு அழகான புட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.